ஸோ இப்படி தான் நான் யாரையுமே எப்போயுமே டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. ஸோ அதே மாதிரி என்னையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறது எனக்கும் பிடிக்காது. அதான் தன்னை பொறுப்பதை நேசி, அதான உண்மை. இப்போ நம்ம ஒர்க்கில் இருக்கும்போது நம்ம யாரும் எனக்கு அடிக்கடி கால் பண்ணாலே எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது, மற்றவங்களுக்கு கால் பண்ணி வாழணும் அவசியம் எனக்கும் கிடையாது. ஏன்னா நான் வாழ்கிறது யாரை நம்பி வாழ்கிறேங்கன்னு எத்தனையோ வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு. அதனால் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு. என் ஆண்டவரை நம்பி மட்டும்தான் நான் வாழ்கிறது. இது வரைக்கும் என் லைஃப்பில் இந்த 47-48 இயர்ஸுக்கு எந்த கம்பெனியில் நான் வேலைக்கு போனதா சரித்திரமே கிடையாது. எங்கேயும் வேலைக்கு போனதெல்லாம் கிடையாது. நானே நம் கையே நமக்கு துணைங்கிற மாதிரி நானே எல்லாமே பிஸ்னஸ்னாலும் சரி எதுனாலும் சரி இது வரைக்கும் எந்த குறைவும் கிடையாது. ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேரை ஹெட்டாக நான் தான் இருந்திருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் என்னை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதனால இது வரைக்கும் எந்த குறைவும் எனக்கு கிடையாது. எல்லாமே இருக்கு, என்ன வேணுமோ எல்லாமே இருக்கு ஆண்டோடைய கிருபையில். ஸோ இப்படி தான் என் லைஃப் போய்கிட்டு இருக்கு. அதனால நம்ம தேவைகளை நம்ம கர்த்தர்கிட்ட தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற இடம்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாங்கன்னு அந்த இடத்துல நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது இல்லையா? அதுக்கான ஒரு வசனம், அந்த வசனத்துக்கு பின்னாடி முன்னாடி என்ன வருதுங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம அதை நோட் பண்ணி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ உதாரணமாக நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. எதை செஞ்சா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வீட்டில் நம்ம மாட்டுவோம், காரில் வைப்போம், வீட்டில் மாட்டுவோம், ஆஃபீஸில் எங்கள் ஆஃபீஸெல்லாம் வசனம் இருக்குது. அந்த வசனம் எப்படி இருக்கணும், அந்த வசனம் எதுக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ என்ன செஞ்சு ஆசீர்வாதமாக இருப்பாய்? நீ ஃப்ராடு பண்ணிட்டு ஆசீர்வாதமாக இருப்பியா? ஃப்ராஜரி பண்ணிட்டு ஆசீர்வாதமாக இருப்பியா? மொள்ள மாதிரித்தனம் பண்ணிட்டு நீ ஆசீர்வாதமாக இருப்பியா? இல்லாட்டி அவனை அது ஏமாற்றி அவன் கொள்ளை அடித்து அவன் பணத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பியாங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், ஃபில்டர் பண்ணிக்கணும். முதலாவது நம்ம என்னத்தை நீ போகும்போதும் ஆசீர்வாதமாக இருப்பாய், வரும்போதும் ஆசீர்வாதமாக இருப்பாய்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி என்ன வசனம் வருது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதை பண்ணாதான் இந்த வசனம் உங்களுக்கு செட் ஆகும். அப்போதான் இந்த வசனத்தை நம்ம டாமினேட் பண்ண முடியும். ஆண்டவர் சொல்ற மாதிரி நம்ம கேட்டு நடக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த வசனத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னது ஏழைகளுக்கு கொடுங்குறாங்க, நம்ம யார்கிட்ட ஏழைகளுக்கு கொடுக்குறோமோ அவங்க இருந்து புடுங்க தான் செய்யறோம். எல்லாமே இருக்கு. இந்த பாவத்துல இருந்து நம்ம வெளியே வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பிளெஸிங் கிடைக்கும். இல்லாட்டி ஒன்றும் கிடைக்காது. இப்போ நான் ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நினைக்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது நான் சொன்னேன், ஒரு கிறுக்கன் டிவியில் பேசினான்னு. இந்த கிறுக்கன்னு சொல்றது தப்பு. பைபிள் படி கிறுக்கணும், பைத்தியக்காரனும், லூஸு, மென்டலு அப்படிலாம் சொல்லவே கூடாது, அது தப்பு. ஸோ அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி நான் இனி அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, தெரியாமல் அந்த வார்த்தை வந்துருச்சு. இனி நான் யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசிக்கிறேன். ஸோ இதுதான் லைஃப். ஆண்டர்கிட்ட கேட்டு ஆண்டர் எதை கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கணும். இதுதான் மேஜர். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு எங்கே என்ன சுற்றினாலும் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. எங்கள் சொந்தக்காரர் ஒரு பையன், அந்த பையன் என்ன சொல்கிறது, ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாப்புல. என்கிட்ட நிறைய வாட்ச் கலெக்ஷன்ஸ் இருக்குது. வாட்ச்னா எக்கச்சக்க வாட்ச் வச்சுருக்கிறேன். ஃபாரின் வாட்ச், ரேடோலேருந்து சீக்கோலேருந்து நிறைய குவாலிட்டி வாட்சஸ். அந்த வாட்சஸ் எல்லாம் நான் எங்கே வச்சுருப்பேன்னு அந்த பையனுக்கு தெரியும். ஒரு இடத்துல நான் வச்சுருப்பேன்னு தெரியும். ஒரு நாள் 2-3 கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருந்தார். வீட்டுக்கு வந்துட்டு, அண்ணன் ஆண்டர் அந்த வாட்ச் எனக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னாரு. எந்த வாட்ச்ன்னு கேட்டேன். இந்த கபோர்டில் இருக்கு,
அது துறங்க ஆண்டவர் எதை சொன்னாருங்கிறத நான் சொல்கிறேன், அந்த வாட்ச் எனக்கு கொடுங்க அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், உனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டவர் எனக்கு சொல்லுவார், இந்த ஒருத்தன் வாரான் அவனுக்கு அந்த வாட்சை கொடுப்பான்னு ஆண்டவர் சொல்லுவார். எனக்கு சொல்லலை, உனக்கு எப்படி சொன்னார்? நீ கிளம்புன்னு அனுப்பி விட்டுட்டேன். அதே மாதிரி இன்னொருத்தர், அவர் எனக்கு அவரை பழக்கம் கிடையாது. நான் கார் சர்வீஸுக்காக போயிருந்தேன். கார் சர்வீஸுக்காக போயிருக்கும்போது அதுக்கு பக்கத்துலேயே பைக் சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும்னாங்க, ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும்னாங்க ரெடி ஆகுறது. நான் அப்படி வெளியே நின்றுட்டு இருந்தேன். நான் வெளியே நிற்கும்போது அவர் என் கூட பேசினார். அவர் ஒரு பாஸ்டரு. ஏன்னா எனக்கு காரில் வசனம்லாம் ஒட்டியிருக்கோம் என் வண்டியில். ஸோ அதை பார்த்து நீங்கள் கிறிஸ்டினான்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம் அப்படி இப்படின்னோடனே அவர் என் நம்பரு கேட்டார். நான் யாருக்கும் என் நம்பர் கொடுக்க மாட்டேன், பட் கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னு என்ன பண்ணார், ஒரு 10 நாள் கழித்து கால் பண்ணி சொல்கிறாரு, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கான் அப்படின்னு இவர் என்ன சொல்கிறாரு, குறி சொல்கிறாரு. எனக்கு இல்லாததெல்லாம் இருக்கிறதா அவர் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ நான் என்ன செய்வேன், வாங்க பிரதர் வாங்க வாங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் ஒரு 10 பேரை வாழ வைக்கிற வகைக்கு ஒரு 20 பேரை வாழ வைக்கிற வகையில் ஆண்டவர் என்னை வச்சுருக்காங்க. என்கிட்ட எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க. எனக்கு இப்போ சிச்சுவேஷன் அப் டு டேட் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஒன்றும் நீங்கள் வர வேணாம் அப்படின்ட்டேன். இதெல்லாம் என்னத்துக்குன்னா, ஆண்டோட பேரை சொல்லி இருக்கிறத பிடுங்குறது. அதனால தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இருக்கிறவங்க கொடுங்கன்னா என்னத்தை இருக்கிறவங்க ஊழியம் செய்கிற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசு உள்ளவங்களுக்கு கொடுங்க. இந்த ஃப்ராடுகள் இருக்கானுங்க 100ல் பார்த்தீங்கன்னா ஒரு 97-98% ஃப்ராடு தான். நல்ல ஊழியக்காரங்களை பார்க்கவே முடியாது. அதே மாதிரி ஃபாதர்ஸ் மாதிரி, நான் கேத்தலிக்ஸில் நல்ல ஃபாதர்ஸ் மாதிரி பார்க்கவே முடியாது. எனக்கு இப்போது நான் இருக்கிற பாரிஸில் ஒரு ஃபாதர் இருக்கார். அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு, ஆண்டவருடைய மினிஸ்ட்ரியை செய்கிறதுக்கு வந்தவருக்கு 12 லட்ச ரூபா கார் வாங்கியிருக்கிறார். நான் கேட்டேன், என்ன ஃபாதர் 12 லட்ச ரூபா கார்லாம் வாங்கியிருக்கீங்க? இல்லை, பிலிப்பைன்ஸ்லேருந்து எனக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னாரு. ஆனால் செக் பண்ணி பார்த்தேன். நான் செக் பண்ணி பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட பேரில் தான் இருக்குது. அவர் பேரில் தான் லோனு கூட ஓடிக்கிட்டு இருக்கு. என்னத்துக்கு அப்படி வாங்கினேன், நீ ஊழியம் செய்ய வந்தியா? பந்தா கட்ட வந்து அவரை பார்த்தா ஃபாதர் மாதிரி இருக்காது. நல்லா டெனிம்லாம் போட்டு டிஷர்ட்லாம் போட்டு சின்ன ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பார். ஃபாதர் மாதிரி இருக்காது. அதை பார்த்தா அது இருக்காது, அப்படியே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் என்னத்துக்கு ஊழியத்துக்கு வரணும்? இங்கெல்லாம் ஊழியத்துக்கு யார் கூப்பிட்டா? அவர் வீடு கட்டிட்டாரு. ஆனால் நீ பாருங்கள், நல்ல ஊழியக்காரங்களுக்கு எந்த வழியுமே கிடையாது. மிஷினரிஸ் கஷ்டப்படுறாங்க, ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமா, உள்ளவனுக்கு கொடுக்கணுமா, யோசிச்சு செயல்படுங்க. இதனால தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணேன். அதனால தான் அந்த ஆரம்பத்தில் இருந்தால் நான் எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தேன். நான் எல்லாமே சொல்லிக்கிட்டு வந்தேன். இப்போது நீங்கள் நினைப்பீங்க, ஒரு சிலர் நினைப்பீங்க, அதாவது அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற சிங்களீஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறா. இப்போ ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் பார்க்குறாங்க என் வீடியோ, எனக்கு தெரியும். அவங்க நினைப்பீங்க, வேணா தமிழனை கொண்டவனுங்களை சப்போர்ட் பண்ணுறான். தமிழனை கொண்டவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணலை. எனக்கு சப்போர்ட் பண்ண நல்ல உள்ளம் உள்ள சிங்கள மக்களுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தப்பு செய்கிறவங்க எல்லா பக்கத்துலையும் இருக்கிறாங்க. உடனே சொல்லிடுறாங்க. இப்போ நான் ரேடானுக்கு போனேன். ரேடானுக்கு நான் போகலை. ரேடான் ஒருத்தர் என்னை கூப்பிட்டாங்க. அதான் சொன்னேனே, நான் எங்கேயுமே வேலைக்கெல்லாம் நான் போனதே கிடையாது. அவங்க எனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க, நீங்கள் செய்கிறேன்னா செய்யுங்க அப்படின்னப்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு நான் போனேன். அங்கே போனோன்னே வேறு மேட்டர் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நீ அப்படி இருக்கிற இப்படி இருக்குன்னு சொன்னோன்னே நான் கொஞ்ச நாள் நான் என் பாட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு என் ஒர்க்லேயே ரொம்ப பிஸியாக இருக்குது. நான் அடிக்கடி வெளிநாடு போகிற ஒரு ஆள் வியாபாரத்துக்கு. என் பிஸ்னஸ் அப்படி. இப்போ ரெக்கார்டிங் ஸ்டூடியோ வேறு. ஸோ எனக்கு அதில் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நான் வந்துட்டேன். அந்த மாதிரி அவங்க அப்படி நான் அதில் ரேடனுக்குள்ளே போனோன்னே சொன்னாங்க, நீ என்னதுக்கு போகிற, நீ தான் பைபிளை பற்றி அப்படி பேசுகிற இப்படி பேசுகிறேன். பைபிளை பற்றி பேசுறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அது தொழில். இப்போ சினிமாக்காரனை பற்றி குறை சொல்கிறானுங்க. சினிமாக்காரனெல்லாம் கெட்டவன்னு வச்சுக்கோங்க, ரைட்டு. நீ பாஸ்டர் மாதிரி தானே, நீ தானே சொல்கிற சினிமாக்காரன் கெட்டவன்னு, நீ நல்லவனா? முதல்ல நீ பாரு, நீ உத்தமனானு. அதில் எக்கச்சக்கமான பொறுக்கிகள் இருக்காங்க. நான் பேரை அடித்து சொல்லுவேன். நான் என்கிட்ட இருக்கு லிஸ்ட்டு. ஏன்னா நான் மற்றவங்க மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆனவங்க கூட மட்டும் நான் பழகிறது கிடையாது, எல்லாரோடையும் பழகிறேன். ராயபுரம் போனால்
ரோட்டில் இது போட்டு விளையாடுவாங்க தெரியுமா, டேபிள் போட்டு கேரம் போர்டு, அவங்க கூடயும் விளையாடுவேன், டோர்னமெண்ட்லையும் விளையாடுவேன், சின்ன கிரவுண்ட்லேயும் விளையாடுவேன், பெரிய கிரவுண்ட்லேயும் விளையாடுவேன். எல்லாரோடையும் நான் பழகிற ஒரு ஆள். நான் இவங்க கூட தான் பழகணும், அவங்க கூட தான் பழகணும் அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு இருந்ததே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. நீ நல்லவனாக இருந்தா நீ மற்றவனை கை காட்டலாம். நீயே ஒரு முல்லை மாதிரி, அவன் சினிமாக்காரன் குடிக்கிறான், ஏன் நீ குடிக்கிறது இல்லை, ஏன் நீ முதல்ல சினிமா பார்க்கறது இல்லைன்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர் 1000 பேர் இருக்கான். என்ன பார்த்தோன்னே ஓடி போட்டு டிவி ஆஃப் பண்ணவன்லாம் இருக்கிறான். சிங்கப்பூரில் நடந்தது. ஒரு வீட்டுக்குள்ளே போனால் என்ன பார்த்தோம் டக்குன்னு எல்லாத்தையும் டக்கு பக்குன்னு நிறுத்துறாரு அவரு. ஆனால் உண்மையாக உள்ளவன் பயப்படவே தேவையில்லை. நல்லதை எடுத்துக்கோ, கெட்டதை விடு. எல்லா இடத்துலேருந்து கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. எல்லா கிரிக்கெட்டரும் நல்லவனா? எத்தனை பேர் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் மாட்டியிருக்கிறாங்க? எனக்கு மேக்ஸ்னே வருது. அது ரொம்ப எனக்கு எஃபெக்ட் ஆகிட்டு. அதில் தான் நான் ரொம்ப கம்மியான மார்க்ஸ் வாங்குவேன். அந்த மேக்ஸ்னே வருது. மேட்ச் ஃபிக்ஸிங்கில் எத்தனை பேர் மாட்டிருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க. ஆன்சி க்ரோனின்னு ஒரு கிரிக்கெட்டர், அவர் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் கிராஷில் இறந்துட்டார். இறக்குறது ஜஸ்ட் முன்னாடி அவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்காதனால பாவம் செஞ்சு இந்த மரணத்தை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. இப்படி எத்தனை பேர் இருக்காங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம், டைம் தான் ஆகும். அதனால் நமக்கு தேவையானதை நமக்கு ஆண்டர்கிட்ட இருந்து, இப்போ என்ன மாதிரி சின்ன வயசில் விட்டுட்டு 35 வயசு 34 வயசில் கேட்கக்கூடாது. எப்போ கேட்குமோ அந்த டைமுக்கு கரெக்டாக கேட்டு வாங்கிக்க. இப்போ நான் படிக்கல, அது ஒரு டைமில் படிப்பில்லைன்னா அந்த கிட்ட ஆண்டர்கிட்ட கேட்டிருக்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, நான் படிக்கணும்னு கேட்டிருந்தேன், நான் சூப்பராக அப்பயே படிச்சிருப்பேன். இன்னொரு நாட்டுக்கெல்லாம் போயிட்டு நான் படிக்கணும் எனக்கு அவசியமே இருந்திருக்காது. அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி வளங்க. சின்ன வயசுலேருந்து இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நம்மளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறதை விட இன்னொருத்தருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இன்னொருத்தருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம ஜெபம் டபுள் ட்ரிபிளாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம ஜெபத்தை எது முக்கியமோ, இப்போ நம்மளுக்கு எந்த ஃபோன் வேணுமோ அந்த ஃபோன் நமக்கு முக்கியம்னா கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார். நம்ம தகுதி அந்த ஆண்டவருக்கு தெரியும். நம்ம தகுதி அந்த நேரம் எந்த ஃபோன் வேணும், பிளாக்பெரி வேணுமா, O2 வேணுமா, ஐஃபோன் வேணுமா, இதை கொடுத்தா இதை வச்சு இவனுக்கு பிழைக்கக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இருக்கா, எல்லாத்தையும் ஆண்டவர் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தேவையானவற்றை, ஃபோனுன்னு மட்டும் கிடையாது, எதுனாலும் வீடு, காரு, ஃபேமிலி, எதுனாலுமே உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நல்ல ஃப்ரெண்ட்ஸை ஆண்டவருக்கு முதல்ல ப்ரே பண்ணி நல்ல ஃப்ரெண்ட்ஸை வாங்கிக்கோங்க. நல்ல ஞானம், யாரோட படிக்கிற வயசு மட்டும் இல்லை, நம்ம சாகிற வரைக்கும் பிரெயின் கரெக்டான விஷயத்தை யோசிச்சா மட்டும்தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸை பார்க்க முடியும். இல்லைன்னா திரும்ப லைஃப்பில் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக லைஃப்பை மூவ் பண்ணுங்கள். இதுதான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எவ்வளோ நாட்டுக்கு போயிட்டோம், எவ்வளோ மக்களை பார்த்துட்டோம், நிறைய ஊழியக்காரங்க நான் பார்த்துருக்கேன். அதுவும் ஒரு ஏசியாவில் இருக்கிற 2-3-4 நாட்டில் தான் இந்த மாதிரி கோல்மால் பண்ணுற பாஸ்டர்மாரெலாம் இருக்காங்க. இப்போ ஃபாரின்லாம் போனீங்களா, இங்கிலாண்டு, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யூரோப் சைடில் சுவிஸ், ஜெர்மன், ஃப்ரான்ஸ், டென்மார்க், நார்வே, அயர்லாண்டு, இங்கே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரன் சம்பாதிச்சு அவன் ஊழியத்துக்கு போடுறான். அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறானோ ஒர்க் பண்ணுறானோ பண்ணிக்கிட்டு பார்ட் டைமாக யார்கிட்டையும் கேட்காமையே அவன் ஊழியத்தை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதுதான் கரெக்டானது. அதே நேரத்தில் ஃபுல் டைமாக பண்ணுற மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க கூட வார பணத்தை, டைல்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸை, அந்த கரெக்டான தசமபாகம் காணிக்கையை யாருக்கு கொடுக்கணுமோ, அந்த சர்ச்சில் கஷ்டப்பட்டவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், எப்படி பண்ணணும், எல்லாரும் கொடுத்து எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. அதனால எல்லாருமே அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல ஞானவான்களாக இருப்பாங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஒரு அசம்பிளி ஆஃப் காட் சர்ச், பாஸ்டர் கால்டன் விக்ரமரத்ன ஏதோ ஒரு பேர் வருது. அவர் என்ன செய்வாராமா, ஒரு பீச்சில் போய் இருந்துக்கிட்டு யோகா பண்ணி, சர்க்கஸ் பண்ணி, யோகா கிடையாது சாரி, சர்க்கஸ் மாதிரிலாம் பண்ணி கட்டுவாராம். ஒரு காலில் நின்று கையில் நின்று. இப்போ க்ரௌடு சேர்ந்த உடனே என்ன பண்ணுவாரா, ட்ராக்ஸ் கொடுப்பாரா எல்லாருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பெரிய சர்ச்சை அவரது தான். அவங்க பேண்டுக்கும் நான் அவங்க இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க டாட்டர் இன்லா எனக்கு நல்ல க்ளோஸ், தீபிகா அவங்க பேர். அவங்க கூட அவங்க எனக்கு இன்வைட் பண்ணி நான் அவங்க பேண்ட்லாம் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்னேன், தமிழ் யூனியன்
சரவணமுத்து ஸ்டேடியம். அங்கே நடக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வந்து நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது சந்தில் சிந்து படுறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆண்டரை பற்றி நான் சொல்லிடுவேன். என்னை பற்றி நீங்கள் அங்கே நல்லா கேட்டு பார்க்கலாம். என் மெம்பர்ஷிப் நம்பர் பார்த்தீங்கன்னா 313 தமிழ் யூனியனில் என் மெம்பர்ஷிப் நம்பர் வந்து 313. எல்லாருக்கும் என்ன ஞாபகம் இருக்கும் கட்டாயமாக. நான் அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கேன். சேட்டைன்னா ரவுடிசம் அதெல்லாம் கிடையாது. அந்த குழந்தைத்தனமான ஒரு வயசு தானே அதெல்லாம், அந்த வாலிப வயசு, அந்த சேட்டைகள். அது அப்போ அது எல்லாருக்கும் பிடிச்ச சேட்டை, யாரும் வெறுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, என் ஆட்டுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இது ஆட்டு கிடையாது, இது ரோடு மைக். இதுக்குள்ளே ஆட்டு கொஞ்சம் இப்போ ஒரு 2 டேஸாக கொஞ்சம் பெயினாக இருக்குது. எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்கிறது, ஏதாவது நல்ல கமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கட்டாயம் அடுத்த வீடியோவில் இன்னொரு மெசேஜோடு சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, ஷலோம்.